2026 தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் எந்த கொம்பனும் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்குவோம். நான் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னு நான் வன்னியர் ஆள போறேன், நான் ஆதித்தமிழர் ஆள போறேன், நான் கொங்கு ஆள போறேன், நான் முக்குளத்தோர் ஆள போறேன், நான் தேவேந்திர ஆள போறேன், ஒரு காலத்திலும் ஆள முடியாது. தமிழ்ச்சாதிகள் ஆகிய நாம் அனைவரும் ஒரு குடையின் கீழ் நின்று இந்த மண்ணை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வரும்போது நான் அவங்க கிட்ட சொன்னேன், 10 ஆண்டு காலம் என்னோடு சேர்ந்து பயணிங்க. 10 ஆண்டு காலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக சட்டமன்றத்தில் தனித்த முத்திரையை பதிக்கும் என்று சொன்னேன். இன்றைக்கு 10 ஆண்டு காலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக சட்டமன்றத்தில் முத்திரை பதிக்கிறது. இந்த நாட்டுடைய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் யாராலும் வேல்முருகனை கடந்துவிட்டு எந்த துறையிலும் பதிலறிக்கையை சொல்லிவிட்டு செல்ல முடியாத அளவுக்கு இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையின் குரலாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் ஒலிக்கிறது.